அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. 1/1/2024 தனுசு ராசியில் தனுசு லக்கணத்தில் மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அத்துணை பேர்களுக்கும் இந்த புத்தாண்டு என்ன பலனை செய்ய போகிறது என்பதை பற்றி ஒரு ஆய்வு. நேர்களே, தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் நல்ல இடமான 5ஆம் இடத்தில் இருக்கார். 5 குடையவன் உங்கள் ராசியிலே இருக்கிறார். இந்த ராசிக்கு 9 குடைய சூரியன் உங்கள் ராசி உங்கள் லக்கணத்தில் இருக்கிறார். அப்போ இந்த தனுசு ராசியில் உள்ள பெரிய சிறப்பு என்னங்கன்னா, மூலம் பூராடம் உத்திராடம். இப்போ மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது 10ல், மூலம் பூராடத்துக்கு அதிபதி சுக்கிரன். யாருங்கன்னா அவர் 6 குடையவன். 12 இருக்கலாம், தப்பு இல்லை. 12 சுக்கிரன் இருந்தால் நிம்மதியான தூக்கம், நல்ல சேமிப்பு. உத்திராட நட்சத்திரம் மூலம் போட உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் அங்கேயே இருக்கிறார். இதை விட மிக சிறப்பு என்னங்கன்னா, தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு குருவும் செவ்வாயும் இந்த ஆண்டு பரிவர்த்தனை யோகம். இது மிகப்பெரிய சிறப்பு. இதில் இப்போ மேசத்துக்கு அதிபதி செவ்வா, குரு மேசத்தில் இருக்கிறாரு. தனுசுக்கு அதிபதி குரு, அவர் மேசத்தில். மேசத்துக்கு அதிபதி செவ்வா தனுசில். பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள்னால மிகப்பெரிய சிறப்பும், பூர்வீகத்தில் உங்களுடைய பெயர் ஓங்கி நிற்கிறதும், 9ஆம் இடமான பாக்யாதிபதி சூரியன் லக்னத்தில் இருக்கிறதுனால தாய் தகப்பனுக்கு நீங்கள் மிகப்பெரிய புகழையும் பொருளையும் நிம்மதியும் தேடித்தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அரசு ரீதியாக மிகப்பெரிய உயர்வு, அரசு வேலையில் மிகப்பெரிய வெற்றி, பதவி உயர்வு, மற்றபடி இந்த தீர்த்த யாத்திரை, குலதெய்வ வழிபாடு, நம்ம இஷ்ட தெய்வங்களுக்கு போய் வழிபட்டு வர்றது, இதில் இந்த தெய்வீக தரிசனம் சிறப்பாக இருக்குது. 5ஆம் இடமான பூர்வ புண்ணியம் வலுத்து இருக்கிறதுனால உங்களுக்கு 9 குடையவன் சூரியன் லக்னத்தில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பையும் உயர்வையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் புகழையும் வாரி வழங்கிடுவர். ஏஎஸ் குணால் ஜோதிடர், திண்டுக்கல். என்னுடைய ஃபோன் நம்பர், என்னுடைய முகவரி பெரும்பான்மையாக அனைத்து ஜோசியருக்கும் எங்களை தெரியும். காரணம் இதுதான். எங்களுக்கு நான் 4வது தலைமுறையாக இந்த ஜோதிடத்தை ஆய்வு பண்ணிகிட்ருக்கிறோம். எனக்கு 40 வருடம் 50 வருடம் 40 வருடம் 45 வருடம் எனக்கு அனுபவம். அந்த ரீதியில் இந்த பரிவர்த்தனை யோகத்தையும் கிரக பெயர்ச்சி பலனையும் மற்ற கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிற அமைப்பு படி இதை சிந்திக்கும்போது, தனுசு ராசியில் தனுசு லக்கணத்தில் மூலம் போடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 1/1/2024 ஆண்டு தான் எனக்கு தெரிய ஒரு உயர்வான நிலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் இவ்வளவு கெட்டியாக சொல்கிறோமே அப்படின்னா, இது பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் பக்கத்தில் உள்ள ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து மற்ற பொது பலனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய தனி பலனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பொதுவான பலன் தான். இந்த பொதுவான பலன்லேயே எனக்கு தனுசு ராசியை பார்க்கும்போது மிகப்பெரிய உயர்வும் சிறப்பும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்குங்கிறது உறுதியாக தெரியுது. இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதாவது மூலம் கேது 10ல். அப்போ 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஜோதிட வரலாறு. அதில் கேதை விட மிகப்பெரிய கிரகம்லாம் எதுவும் கிடையாது. அப்போ கேது பகவான் 10ல் இருந்ததுன்னா 10ஆம் இடம் சிறக்கும். அடுத்து மூலத்துக்கு அடுத்து பூராடத்துக்கு அதிபதி சுக்கிரன் தனுசு ராசிக்கு நல்ல கிரகமா அப்படின்னா கிடையாது, நல்ல கிரகம் அல்ல. அவர் 12ல் மறைஞ்சிக்கிறார். அப்போ எதிர்ப்பே கிடையாதுங்க. இந்த உங்களை யாருன்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சில சிறப்பை தனுசு ராசிக்கு செய்யும். இது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபாதிபதி 6 குடையவன் 12ல். அப்போ லாபாதிபதி 12ல் மறையிறாரு, அவர் லாபத்தை குறைப்பாரா அப்படின்னா அப்படி இல்லை. சேமிப்பாக காட்டிடும். பொருள் மிச்சமாகும் உங்களுக்கு.
தனுசு ராசிக்காரர்களுக்கு. இது வந்து பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, பூராடம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு. அடுத்து உத்திராடம், பாக்யாதிபதி சூரியன் உங்கள் ராசி லக்னத்திலேயே தனுசுலேயே இருக்கிறாரு, அவரு கூட செவ்வாயும் இருக்கிறாரு. அப்போ இந்த உத்திராடத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்கள் பொதுவாக அரசு வேலை, அப்பானால சிறப்பு, அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கிறது, பூர்வீகத்தில் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறது, உயர்ந்த நிலை அடைகிறது, இதெல்லாம் உன்னதமான பலனை உங்களுடைய தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனைவருக்கும் கிடைத்து இந்த புத்தாண்டு பலன் மிகப்பெரிய உயர்வான நிலையை செய்யும் என்று உறுதியாக கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தயவு.